ஒன்றும் பண்ணாதா? கால் செல்லில் எதனா ஓடுதா? காதில் மாட்டினேங்கிறேன். மரியாதை கொடு சாப்பாட்டுக்கு. முதல்ல காலை கற்று கைட்டு. நம்ம குடிக்கிறதுக்கு கூட கொப்பளிக்கிறது பண்ணிடுறான்னு இருக்காதா? அதான் எப்படி வாழ்ந்தோமோ அதை முதல்ல நினச்சிப்பாரு. காதில் பண்ணி எந்த இடமே இது ஒன்று மாட்டிட்டு உட்காந்துங்கிறேன். இப்போ தான் ஆஃபே பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ஓடி இருந்துருக்குது. மக்களே, இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டில் முக்கியமாக இவர் தான். இதை யாருமே இந்த தப்பாக செய்யாதீங்க. இப்போ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி. இவர் என்னங்க நக்கலாக இரும்புறா? காதில் ஹெட்செட்டை மாட்டிக்குவார் மக்களே. மாட்டின்னு எதையாவது வச்சு பார்த்துனே இருப்பார். வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று பேசினோம்னா 24 மணி நேரம் காதை மாட்டினே இருப்பார். நம்ம வந்து எதனா பேசணும்னா அப்படியே கோவமாக கத்துவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஏதாவது ஒன்று பேசணும்னா அன்றைக்கும் அப்பயும் கோவமாக கத்துவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுவோம். மறுபடியும் வந்து என்ன கேட்டால் மறுபடியும் கோவமாக கற்றுது. ஒரு நாளைக்கு 10-15 டைமாவது நான் இவரை திட்டு வாங்கணும். வீட்டில் இருக்கிறதே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். அன்றைக்கும் காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கின்னு நம்ம எதனா கேட்டோம்னா அப்படியே லொல்லுன்னு குலைக்க வந்து நம்ம எதனா கேட்டோம்னா லொல்லுன்னு குலைக்க வந்து இதே நான் செஞ்சேன் என்ன பண்ணுவேன்? பிடிங்க உடச்சி கடாசுவேன். அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கேட்கும்போது நாங்கள் வந்து முதல்ல ஹெட்செட் ஏன் மாட்டுறா வீட்டில் இருக்கும்போது தான் பேசிக்கிறேன். இதே நான் மாட்டினேன் நீ வந்து கேட்க வந்தாலும் உங்கள்கிட்ட எரிபி நூந்தனா உன் மனநிலை எப்படி இருக்கும்? முதல்ல சட்டம் போடணும். வீட்டில் யாருமே ஹெட்செட் போடக்கூடாது. கணவன் மனைவிகள் ஹெட்செட் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடணும். நான் பேசிக்கிறேன். நீ கத்திங்களா நம்மளுக்கு என்னென்ன